போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. தென்தில்லை மன்றினில் ஆடி போற்றி. இன்றனக்கார் அமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனா உடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாளி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மெதிகள் பெருநாமச்சீர் பரபலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தன்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார் மொழி அம்மையுடன் அமர் திருநனாவுடை பெருமானது திருவிடைத்தாமர்களை மனமொழிமைகளாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரில் ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவிடைத்தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி இந்த சிவப்பிரகாச ஞான சிந்தனையை செய்மெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவிடைத்தாமரைகளையும் மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய உமாபதி சிவனார் அருளி செய்த சிவப்பிரகாசமாகிய ஞானப்பணுவலை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து நாம் கடந்த வகுப்பில் சிவப்பிரகாசத்தினுடைய 50வது பாடல் பொது அதிகாரத்தினுடைய இறுதி பாடலை நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி இன்னும் நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அந்த வகையில் அந்த பாடலை நாம் தொடர்ந்து சிந்திக்க முற்படுகின்றோம். அதற்கு முன்பாக இன்றைய நாள் நமக்கு திருமுறைகளை எல்லாம் தொகுத்து கொடுத்த நம்பியாண்டார் நம்பிகளுடைய குருபூசை நன்னாள். நமக்கு அவருடைய அளப்பெரும் கருணையினாலே ராஜராஜ சோழன் மூலமாக நமக்கு திருமுறைகள் கிடைக்கப்பெற்றது என்பதை இந்த கணத்திலே நாம் அவருடைய திருவடிகளை நீள நினைந்து மனமொழி மெய்களாலே வணங்கி அந்த அவருடைய முத்தி நட்சத்திரமாகிய இற்றை நன்னாளிலே நாயனாருடைய திருவடி தாமரைகளை பலமுறை தண்டனிட்டு வணங்குவதற்குரிய நன்றி கடப்பாடு நமக்கு உண்டு என்பதை நினைந்து வணங்கி அவருடைய திருவடியை வாழ்த்தி நாம் நூலுக்குள்ளே செல்லலாம். 10 வகையான முத்திகளை இந்த பாடல் நமக்கு காட்டுகிறது. இந்த முத்திகளெல்லாம் முடிந்த முத்தி அல்ல என்பதை மறுத்து அந்த என்ற முத்திகள் அல்ல என்பதை நமக்கு கூறி உயிர் அருள் சேர் முத்தி இது முத்தி திறத்து ஆமே என்று திரிமளமும் அகல உயிர் அருள் சேர் முத்தி திகழ் முத்தி என்கின்ற வகையில் முத்திக்கு இலக்கணம் நாம் நேற்று பார்த்தோம். அதை விரிவாக பார்க்கணும். எல்லாம் அதனுடைய முத்தியினுடைய இலக்கணத்தை தொட்டு பார்த்தோம். கொஞ்சம் விரிவாக சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அந்த வகையில் முதல்ல வரக்கூடிய முத்தி உலகாயதர் முத்தி. உலகாயதர் முத்தி அறிவையர் இன்புறு முத்தி. அறிவையர் இன்புறு முத்தி. அதாவது இந்த உலகாயதருடைய கருத்து நாம் ஏற்கனவே சமயங்களில் பார்த்துருக்குறோம்.
அந்த நிலையில் முத்தி என்பதை மட்டும் இங்கே பார்க்கலாம். நிறைய கருத்து நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த சமயங்கள் முத்தியை பற்றி என்ன கூறுகிறது என்பதை மட்டும் நாம் இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த நூலை நாம் பார்க்கிற போது நமக்கு ஒரு ஐயம் வரலாம். இந்த சமயமெல்லாம் திரும்ப திரும்ப வருது. ஒரு இடத்துல உலகாயதர் வராரு, திருப்பியும் சிவசமவாதி வராரு, திருப்பியும் சிவ சங்கராந்தவாதி வராரு, ஈஸ்வர அவிகாரி வராரு. திருப்பி 4 பாடல் கழித்து பார்த்தா திருப்பி அதில் 4 பேர் வராங்க. வந்தவங்களே திருப்பி வந்துக்கிட்டே இருக்கிறாங்களே, ஏன் இவங்களையெல்லாம் ஒரே இடத்துல சொல்லக்கூடாதா? ஒரே இடத்துல சொல்லி சோழியை முடிச்சுட்டா நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கலாமே, திரும்ப வந்துக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஐயம் நமக்கு பொதுவாக பாடம் படிக்கிற மாணவர்களுக்கு வருவது இயற்கை. ஆனால் இது ஏன் அப்படி வருகிறார்கள் என்று சொன்னால், இங்கே ஆசிரியரது கருத்தின் மீது எடுகிற தடை. அப்போ ஆசிரியர் ஒரு கருத்தை சொல்ல வர்றாருன்னா, இப்போது முத்தியை பற்றி இங்கே சொல்கிறார். இப்போ முத்தியின் மீது எழுகிற தடை யார் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு இங்கே மறுப்பார். அடுத்து நமக்கு 53வது பாடலில் பார்த்திங்கன்னா ஆன்மாவினுடைய அறிவு எத்தகைத்து என்கிற ஒரு கருத்தை அங்கே வலியுறுத்துவார். அங்கே வலியுறுத்தும் போது இந்த ஆன்மாவினுடைய அறிவு எப்படிப்பட்டது, ஆன்மாவுக்கு அறிவு உண்டா இல்லையா, அறிவு எப்படி விளங்கும், இப்படி பிற சமயத்தார் சொல்லக்கூடிய தடை விடைகளை அங்கே சொல்லுவார். அப்புறம் கொஞ்சம் தள்ளி இறைவன் ஆன்மாவுக்கு உணர்த்துகிற முறைமை அப்படி சொல்லுகிற போது அந்த சமயங்கள்லாம் என்னென்ன சொல்லுது. அப்போது ஆசிரியர் கருத்தின் மீது ஏனையோர் சொல்லக்கூடிய தடைகளை சொல்வதனாலே அங்கே ஆசிரியர் கருத்து எங்கே இருக்கிறதோ அதை ஒட்டி பிறருடைய கருத்து இருக்கும். இங்கே முத்தி என்பதை சொல்ல வருகிறார். முத்தியை பற்றி ஏனைய சமயத்தார் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன என்பது தான் இங்கே. அதனால் இங்கே 10 பேர் வராங்க. 10 அல்ல 24 பேர் இங்கே உண்டு. 24 பேர் இங்கே உண்டு. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், அதையெல்லாம் தொகுத்து 10ஆக சொல்லியிருக்கிறார். ஏனையோரை நீங்கள் நம்முடைய பரபக்கம் சங்கற்ப நிராகரணம் போன்ற நூல்களில் விரிவாக முத்தி இலக்கம் ஒவ்வொரு சமயமும் முத்தியை பற்றி என்ன சொல்கிறது என்பதை அங்கே பார்த்து கொள்ள வேண்டியது. இங்கே செய்யுள் நோக்கி 10 பேரை சொல்கிறார். சரி, உலகாயதர் முத்தி அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர்கள் முதல்ல அளவு என்பது காண்டல் அளவை மட்டும் ஏற்றுக்குவாங்க. எனவே உயிரென்ற ஒன்று இல்லை, உடம்புக்கு வேறாய் உயிரென்ற ஒன்று இல்லை. எனவே இமைப்பயன் மறுமை பயன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. புண்ணியம் கிடையாது, பாவம் கிடையாது. புண்ணியம் இல்லை பாவம் இல்லைன்னா இந்த பிறவியில் செஞ்ச புண்ணியமோ பாவமோ அடுத்த பிறவிக்கு வரும் என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. புண்ணியத்தின் பயனாய் சொர்க்கத்துக்கு போவோம், பாவத்தின் பயனாய் நரகத்துக்கு போவோம் அப்படின்னா அதையும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா புண்ணிய பாவமே இல்லைன்னு சொல்லியாச்சு. புண்ணிய பாவமே இல்லைன்னா அதனுடைய தொடர்ச்சியாக எழக்கூடிய அத்துணை கருத்துக்களும் மறுக்கப்படுகிறது அவர்களுடைய கருத்தில். எனவே அப்போ என்னையா சொர்க்கம் நரகம்லாம் இல்லையா அப்படின்னா உண்டு. என்ன உண்டு, இங்கே இந்த பிறப்பில் நீ நல்லா சந்தோஷமாக இருந்தீன்னா அதுதான் முத்தி, துன்பப்பட்டீங்கன்னா அதுதான் நரகம். அப்போது இங்கே இன்பப்படுவது சொர்க்கம், இங்கே துன்பப்படுவது நரகம். அதில் என்ன சொல்கிறது, அதுலேயும் பெரும்பான்மை சிற்றின்பமே வீடு பேர் என்பது அவருடைய கருத்து. ஏன்னா அதுக்கு என்ன செய்கிறாங்க, நெஞ்சு விடுத்துவதில் ரொம்ப அழகாக சொல்லுவார். பூசி முடித்து உண்டு உடுத்தி பூங்குழலார்தம் கலவி ஆசைதனில் பட்டு இன்ப ஆறுகளுக்குள் நேசமுற நின்று திளைக்கும் இது முத்தி அன்று அல்லது வேறு ஒன்று திளைக்கும் அது முத்தி அன்று. இப்படி உலகாயதர் சொல்லக்கூடிய முத்தியெல்லாம் முத்தி இல்லை அப்படின்னு சொல்லி அதில் சொல்கிறாரு. நெஞ்சு விடுத்துவதில் உமாபதேசவனார் சொல்கிறார். அப்போ இது முத்தி அன்று என்று இப்போ நூலில் சொல்லிட்டார். நிலவு என்னது இங்கே அறிவையருடைய இன்புறு முத்தி அன்று. அந்த அன்றுங்கிறத ஒவ்வொன்றையும் நீங்கள் சேர்த்திக்கணும். கடைசியாக சொன்னார் இல்லையா, அந்த அன்று என்பதை சேர்த்திக்கணும். இப்போ அவர்கள் இதை முத்தின்னு சொன்னால் நாம் அது அன்று என்று எப்படி சொல்லணும், அதை மறுக்கணுமா இல்லையா? அது எப்படி மறுக்கிறோம்? நம்ம பார்வையிலிருந்து அது ஏன் முத்தி இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்முடைய நூல்களில் பரபக்கம் சங்கற்ப நிராகரணத்தில் அதை சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னு பாருங்கள், இந்த பெண்களோடு போகம் துய்த்து இருப்பதே முத்தி. அது என்னது, நல்ல வாசனுடைய கூந்தல் அதை அனுபவியா அப்படின்னு சொன்னால் அது என்னதுங்க, அதெல்லாம் செயற்கை. அந்த கூந்தல் அதனுடைய வாசனை என்பதெல்லாம் என்னதுங்க, செயற்கை. அப்புறம் இந்த கண் மீன் போன்ற கண்ணியா, பெண்களுடைய அந்த இன்பம் எப்படிப்படுது, மீன் போன்ற கண் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறாரு, ஐயா அது புண்புலால் யாக்கை. அது என்னது, புண்புலால் யாக்கை. மீனாவது ஒன்றாவது காலையில் எந்திரிச்சு பாரியா, போலையும் எல்லாம் ஒழுகிட்டுருக்கிற கண். இந்த வாசனுடைய கூந்தல் என்ன இருக்கும், ஈரும் வேணுந்தாயா இருக்கும். வெளியிருந்து பார்த்தா அப்படி தெரியும்,
உண்மையில் அதில் என்ன இருக்குது? ஈரும் பேணும் தான் இருக்கும். இந்த உடம்பு 4 நாள் குளிக்கலைன்னா இதனுடைய யோகியதை தெரியும். நீ எது இன்புன்னு சொல்கிறியோ அது பக்கத்துலேயே நீ போக மாட்டே. அது எப்படிப்பட்டது? புண்பொலால் யாக்கு. எனவே இந்த உடம்பு எது ஆணினுடைய சிற்றின்பம் என்பது இது பொதுவாக பெண்ணுன்னு சொன்னாலும் பெண்ணுக்கு ஆண்பாலும் ஆணுக்கு பெண்பாலும் நிகழ்கின்ற அந்த ஈர்ப்பு இது எப்படிப்பட்டதுங்க? இதெல்லாம் என்ன கிடையாது? இன்பம் அன்று. இப்போ நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுவார். அதாவது சினத்தை பொருள் என்பார், சினத்தை பொருள் என்பார், பொறையால் உண்டாகும் பயனை அறியார். உதாரணம் சொல்கிறார். எது? கோபம் வேணியா? கோபம் வேணும். கோபம் இல்லைன்னா நம்மளை எல்லோரும் ஏற்றிட்டு போயிடுவான். சொல்கிறானா இல்லையா? ஐயோ நீ வேறு, நம்ம ஏதோ சிரித்தோம்னா நம்மளை இழிச்சு வாயின்னு சொல்லிடுவான். அதனால் எப்படி இருக்கணும்? நல்லா அப்படியே முறப்பாக இருக்கணும். யார் அப்படி பேசுகிறவனுக்கு பொறையின் பெருமையை அறிய மாட்டான். இது பொறைன்னா என்னதுங்க? அந்த பொறுமையாக இருக்கிற அதனுடைய சிறப்பை யார் அறிய மாட்டாங்க? கோபம் வேணும்னு சொல்கிறவனுக்கு அந்த அதனுடைய தன்மை புரியாது. அதனுடைய தன்மை புரியாது. ஒருவன் அவனுக்கு இயல்பே என்ன ஆகி போச்சுப்போ? கோபமாக தான் இருக்கணும், இல்லைன்னா நம்மளை ஊர் ஏமாற்றிவிடும். இப்படி நினைக்கிறவன் பொறுமையாக இருக்கிறவனை பார்த்து என்ன சொல்லுவான்? இவன் என்னடா எருமாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்கான், ஊரில் இருக்கிறவனை அவனை ஏறி மிதிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவனுக்கு என்ன தெரியாது? பொறையினுடைய சிறப்பை அறிய மாட்டான். சினத்தை எவன் வேண்டும் என்று சொல்கிறானோ அவனால் என்ன செய்ய முடியாது? பொறையின் பயனை அறிய மாட்டான். அதனால் பெறுகிற பயனையும் அறிய மாட்டான், பொறையையும் அறிய மாட்டான், அதன் பயனையும் அறிய மாட்டான். அதுபோல் இந்த அவாறுத்தல் என்கின்ற இப்போ பொறை இருக்கணும். பொறை இருந்தால் என்ன இருக்கும்? ஆசையே துன்பத்திற்கு காரணங்கிற நினைப்பு அப்போ தான் வரும். முதல்ல பொறை இருந்தால் தான் ஆசையே துன்பத்திற்கு காரணங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்தால் தான் அவா அறுத்தல். எனவே அறுத்தல் அறிய மாட்டான். அறுத்தலினால் பெறுகிற இன்பத்தை அறிய மாட்டான். இது திருக்குறள் வரிசையை சொல்கிறார். திருக்குறளில் நமக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் அந்த வகையில் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? இந்த வகையில் அறுத்தலுடைய இன்பத்தையும் அறிய மாட்டான். அதுபோல் இப்போ இந்த உலகத்திலே இருக்கிற சிற்றின்பந்தான் பேரின்பம் என்று நினைக்கிறவனுக்கு பேரின்பத்தின் சுவை அவனால் அறிய முடியாது. எப்படி எவன் ஒருவன் சினம் வேண்டும் என்று சொல்கிறானோ அவன் என்ன செய்ய மாட்டான்? அறுத்தல், பொறை, ஆசை அறுத்தல் இதனுடைய பயனை அவன் அறிய முடியாது. ஏன்னா சினம் இருந்தால் என்ன இருக்காது? பொறை இருக்காது, அறுத்தல் இருக்காது, ஆசை அறுத்தல் இருக்காது. அதெல்லாம் வேணும்னு நினச்சா இவன்ட்ட என்ன இருக்காது? சினம் இருக்காது. இது ரெண்டும் எதிர்மறை. இது வேணும்னா அது கிடைக்காது, அது வேணும்னா இது கிடைக்காது. அதுபோல் சிற்றின்பந்தான் நமக்கு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பேரின்பத்தின் சுவையை அவர்கள் அறிய மாட்டார். எனவே என்ன செய்ய வேண்டாம்? அவர்கிட்ட போய் நீங்கள் பேரின்பத்தை சொல்லுவது வீண். பேரின்பத்தை சொல்லுகிற நேரம்லாம் என்னது? வீண். எனவே அது என்னதுங்க? உலக இன்பங்கள் நிலைத்தன அல்ல என்று அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னங்க என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்கிறீங்க, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பான். அதனால் அவன்கிட்ட என்னது? அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அவர்களுக்கு இந்த பேரின்ப முத்தி விளங்காது. விடு நீ அவர்களை விட்டு. உலகாயதரை மேலே கொண்டு வரதுன்னா சாதாரணமான வேலையா? அது இப்போதைக்கு ஆகாது. அவனுக்கு இந்த பிறப்பில் இல்லை, இனி எந்த பிறப்பில் கூடுதோ. ஆனால் நம்ம என்ன தெரியும்? இது முத்தி அல்ல, சிற்றின்பம் முத்தி அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது யார் வரா? சௌந்தராதிகள். பௌத்தரில் ஒரு பிரிவு. கந்தம் ஐந்தும் அருமுத்தி. இது 4 வகை பௌத்தரில் 3ஆவதாக வரக்கூடியவர். மாத்துமிகர், யோகசாரர், சௌந்தராதிகர் 3ஆவதாக வரக்கூடியவங்க. இந்த கருத்து நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலை. சமயங்கள் பார்க்குற போது சௌந்தராதிகளுடைய கருத்தை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலை. ஏன் பார்க்கலைன்னா அது கொஞ்சம் செய்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. சமயங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப அதிக பகுதியாக சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை. படிநிலையில் கொஞ்சம் அதிகமான உங்களுக்கு சுமை வேண்டான்னு சொல்லிட்டு சௌந்தராதிகளை பார்க்கலை. இங்கே கொஞ்சம் தொட்டு பார்க்கலாம். அங்கங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா வாங்குவதற்கு எளிமையாக இருக்கும். எனவே சௌந்தராதிகளை பொறுத்த வரைக்கும் 5 கந்தம் கெடுதலே முத்தி. 5 கந்தம் என்னென்ன கந்தம்? உருவக்கந்தம், வேதனை கந்தம், குறிப்பு கந்தம்,
பாவனை கந்தம், விஞ்ஞான கந்தம். 5 கந்தம். உருவக்கந்தம், வேதனை கந்தம், குறிப்பு கந்தம், பாவனை கந்தம், விஞ்ஞான கந்தம். இந்த உருவக்கந்தம் அப்படின்னா உடல் பொருள்களினுடைய கூறு. உருவக்கந்தம் என்பது உடல் முதலானவற்றினுடைய, உடல்னா என்ன, பொறிகள்னா என்ன, இதை பற்றிய செய்திகளை உடையது. அதை உடையது என்னது? உருவக்கந்தம். இந்த உடம்புனா என்ன, அந்த கரணா என்ன, கருவிகள்னா என்ன, இதை பற்றிய செய்திகளை உடையது உருவக்கந்தம். அடுத்தது வேதனை கந்தம். அது உணர்ச்சி. இந்த பொறிகளின் மேலே நமக்கு வரக்கூடிய உணர்ச்சி, அதாவது அறிவு. அது என்னது? அறிவு. ஞானக்கந்தம்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதை 3வது ஞானக்கந்தம், 2வது ஞானக்கந்தம், 3வது வேதனை கந்தம். ஏதோ ஒன்று விட்டுட்டுனா இல்லை, 2வது வேதனை கந்தம். வேதனை கந்தம் என்பது உணர்ச்சி. வேதனை கந்தம் என்பது உணர்ச்சி. அடுத்தது குறிப்பு கந்தம். குறிப்பு கந்தம். குறிப்பு கந்தம் என்பது என்னது? கருத்து அமைவு. கருத்து அமைவு, அதாவது பொதுக்கூறு. பொதுக்கூறு, கருத்து அமைவு என்பதை பற்றி சொல்லக்கூடியது. 4வது பாவனை கந்தம். 4வது பாவனை கந்தம், அதாவது உள்ள உறுதி. எப்படி உறுதியாக இருக்கணும்? பிற ஆற்றல்கள், பிற ஆற்றல், உள்ள உறுதியும் பிற ஆற்றல்களை பற்றி சொல்லுவது எதுங்க? பாவனை கந்தம். அடுத்தது விஞ்ஞான கந்தம். விஞ்ஞான கந்தம் அதான் என்னதுங்க? சமூகம், கூட்டம். சமூகத்தை பற்றி ஒரு கூட்டமாக இதை பற்றிய செய்திகளை சிந்திக்கக்கூடியது என்று நமக்கு இருக்குது. அதான் அது ஞானக்கந்தம் என்று சொல்லுவோம். இந்த விஞ்ஞானக்கந்தம் என்பது என்ன சொல்லுவோம்? ஞானக்கந்தம் என்றும் சொல்லுவோம். ஞானக்கந்தம்னாலும் விஞ்ஞானக்கந்தம்னாலும் ஒன்று தான். இதில் இந்த ஞானக்கந்தம் என்பது 2ஆக சொல்லுவாங்க. 2ஆக சொல்லுவாங்க. எது என்னது? பிறவிருதி ஞானம். பிறவிருதி ஞானம், அதாவது பிறவிருதி ஞானமாவது வெளியில் தோன்றுகிற ஞானம், வெளியில் அறிகிற அறிவு. வெளியில் அறிகிற அறிவுக்கு என்ன பேர்? பிறவிருதி ஞானம்னு பேர். அடுத்தது ஆலய விஞ்ஞானம். ஆலய விஞ்ஞானம் அது என்னது? மனம் ஒடுங்கிய நிலையில் அறிவது. வெளியே அறிஞ்சால் பிறவிருதி ஞானம், மனம் ஒடுங்கிய நிலையில் உள்ளே அறிஞ்சிங்கன்னா அது என்னது? ஆலய விஞ்ஞானம். ஆலய விஞ்ஞானம். ஞானக்கந்தம் 2 வகைப்படும். பிறவிருதி ஞானம், ஆலய விஞ்ஞானம் என்று 2 வகைப்படும். பிறவிருதி ஞானம் என்பது வெளியில் அறிவது, விஞ்ஞான ஞானம் என்பது உள்ளறிவது. எனவே இவ்வாறாக கந்தம் 5. கந்தம் 5. இந்த 5 கந்தமும் கெடணும். 5 கந்தமும் கெடணும். இது இன்னும் விரிவாக இதை பற்றி இன்னும் நிறையா செய்தி உள்ளே சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம அதுக்குள்ளே வேண்டாம். நமக்கு முத்தியை மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும். கொள்கையில் இங்கே சிந்திக்க வேண்டாம். கொள்கையை சிந்திச்சோம்னா ரொம்ப விரிஞ்சு போகும். அப்போது இந்த 5ம் கெடணும். அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த 5 கெடணும், கந்தமும் கெடணும் என்பது யாருடையது? சௌந்தராதிகளுடைய கருத்து. இதை எப்படி நாம் மறுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வீடு பேரை பற்றி அவங்க சொல்லுகிற போது என்ன சொல்கிறாங்க? உயிர் என்ற ஒன்றே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னது? உயிர் என்ற ஒன்று இல்லை. எனவே இது என்னது? அறிவு தான். அது என்னது? அறிவு தான் இருக்குது. இது என்னது? கந்தம் 5ம் அறுதலே முத்தின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம கேட்குறோம், ஐயா நீங்கள் 5 கந்தமும் விடுதல் தான், அது அறுதல் தான் முத்தி என்று சொன்னால், அந்த 5ம் அருந்த நிலையில் இந்த உயிர் என்பது அறிவுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உயிர் என்பது தனியாக ஒன்று கிடையாது, அறிவு தான் உயிர் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த அறிவின் குணமாகிய 5 கந்தமும் கெட்டுப்போனால் அறிவும் கெட்டு போகாதா? ஏன்னா இந்த அறிவு, இந்த 5 சேர்ந்தது தான் அறிவு. அறிவு என்பது இதன் மூலம்தான் நடக்குது. அப்படின்னா 5ம் கெட்டால் அறிவும் கெடாதா? 5ம் கெடாதா? சரி, இது ஒரு கேள்வி. அடுத்தது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிரென்ற ஒன்றே இல்லைன்னு சொன்னால் முத்தி இன்பத்தை நுகர்வது எதுயா முத்தி இன்பத்தை நுகரும்? உயிரே இல்லை. அப்போ யாருக்கு இன்பம்? யாருக்கு இந்த இன்பம்? அனுபவிக்கிறதுக்கு ஆளே இல்லை. நம்ம சொல்கிற மாதிரி ஆள் இல்லாத இடத்துல எதுக்கியா இந்த ஆத்திர அப்படின்னு கேட்குறாங்களே இல்லையா, ஒரு நகைச்சுவையா? அந்த மாதிரி உயிரே கிடையாது. அப்புறம் எதுக்கு முத்தி? இந்த முத்தி அனுபவிக்கிறது யார் அப்படின்னா, ஐயா இந்த வீடு பெறுவது யார்? வீடு பேர் யாருக்குரியதுன்னா அது என்ன சொல்கிறாங்க? ஐயா அவன் என்ன சொல்கிறான்? இந்த வீடு பேர் எங்கே தோன்றும்? கந்தங்களில் தோன்றும் அறிவுக்கு தாங்க வீடு பேர், உயிருக்கு கிடையாது. அவன் என்ன சொல்கிறான்? வீடு பேர் அறிவுக்கு தான் வீடு பேர், உயிருக்கெல்லாம் கிடையாது. உயிருக்கு கிடையாது. அப்படியா? சரி. அப்போது
அது என்ன சொல்கிறான், அந்த அறிவு நிலைக்கும், அறிவு நிலைக்கும், அது என்ன ஆகாது, அழியாது. அறிவு நிலைக்கும், அறிவு அழிவதில்லை, அறிவு அழிவதில்லை. எனவே என்ன ஆகும், கந்தங்கள் தான் அழியும், கந்தங்கள் தான் அழியும்னு சொன்னால் கந்தங்கள் நிலைக்கும். ஏன்னா அறிவு நிலைத்தா கந்த நிலைக்கும். நாம் என்ன சொல்கிறோம், ஐயா அப்படி சொல்லாத, கந்த அழிஞ்சா அறிவு அழியும். இல்லை, அறிவு நிலைக்கும், அறிவு அழியாது, அது நிலைக்குன்னு சொன்னால் எது நிலைக்கும், கந்தமும் நிலைக்கும், கந்தமும் நிலைக்கும். இது இருந்து அது அழியாது. ஏன்னா குணம் குணிதான். அறிவு அழிஞ்சா கந்தம் அழியும், கந்தம் அழிஞ்சா அறிவு அழியும். அதுதான் லாஜிக். அப்போது நீ அறிவு அழியாது அப்படின்னு சொன்னீன்னா எது அழியாது, கந்தமும் அழியாது, கந்தமும் அழியாது. கந்தமும் அழியாதுன்னு சொல்லிட்டா என்ன இருக்கும், இன்ப துன்பம் அங்கே இருக்கும், இன்ப துன்பம் இருக்கும். இன்ப துன்பம் இருந்தால் அது என்ன இல்லை, வீடு பேறு இல்லை, அது வீடு பேறு இல்லை. எனவே 5 கந்தம் கெடுதல் என்பது குற்றமுடைய முத்தி. அந்த முத்தியில் லாஜிக் இல்லை. ஏன்னா கந்தம் கெடுங்கிற, இப்போ நாம் என்ன சொல்கிறோம், அறிவுனா ஆன்மான்னு ஒன்று இருந்ததுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஆன்மாவே இல்லைன்னு ஆகிப்போச்சு, அறிவு தான் இருக்குது. அறிவு இருக்குன்னா அறிவினுடைய குணமாகிய கந்தங்கள், அறிவினுடைய குணமாகிய கந்தங்கள் கெட்டால் அறிவும் கெடும். இல்லை, கந்தந்தான் கெடும், அறிவு கெடாதுன்னு சொன்னால் பொருந்தாது. ஏன் பொருந்தாது, அறிவு கெடாதுன்னு சொன்னால் கந்தம் கெடாது, கந்தம் கெடாதுன்னு சொன்னால் இன்ப துன்பங்கள் இருக்கும், இன்ப துன்பங்கள் இருந்தால் அது வீடு பேறு ஆகாது, வீடு பேறு ஆகாது. எனவே 5 கந்தம் கெடுதல் முத்து என்பது ஏற்புடையதே அல்ல என்று சௌந்தராதிகரை மறுக்கிறார். அடுத்தது சமணர் என்ன செய்கிறாங்க, நிகண்டவாதி. அதில் ஒரு சாரார் நிகண்டவாதி. அது யார், கண்டம்னா உடை, கண்டம்னா உடை, நிகண்டம்னா உடை இல்லாதவங்க, ஆடை இல்லாமல் சுற்றுவாங்க, ஆடை இல்லாமல் சுற்றுவாங்க. இவங்களுக்கு திகம்பரர்னு ஒரு பேர் இருக்குது. திகம்பரர்னா திக்கே ஆடையாக உடையவர்கள், தனியாக ஆடை கிடையாது, இந்த திசைகளே இவங்களுக்கு என்னவா இருக்குது, ஆடையாக இருக்குது. அதனால் இவங்களுக்கு என்ன பேர், திகம்பரர்னு பேர். இவர்கள் என்ன சொல்கிறாங்க, முக்குணம் 3 குணம் கெடுதலே முத்தி. அவன் 5 கந்தம் சொன்னான், இவங்க என்ன சொல்கிறாங்க, 3 குணங்கள் கெடுவதே முத்தி. அது என்ன 3 குணம், இவங்களுடைய தத்துவ ஞானத்தின்படி 3 குணம் இருக்குது. 3 குணம் எது, ஞானாவரணியம், ஞானாவரணியம். அடுத்தது பசி முதலிய 18. இப்போ ஞானாவரணியம் என்பது முதலிய 8, ஞானாவரணியம் முதலிய 8. அது மட்டும் அல்ல, அது முதலாக 8 இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து 1, அந்த 8 சேர்ந்து ஒரு குணம். அடுத்தது பசி முதலிய 18. இந்த 18 சேர்ந்தது 1, 3 குணம்னு சொல்கிறாங்க. 3 குணத்தில் பிரிவு இருக்குது. எனவே ஞானாவரணியம் முதலிய 8, பசி முதலிய 18, கந்தம் முதலிய 6 ஆகிய இந்த தீக்குணங்கள் அடங்குதல் முத்தி. இந்த 3 குணமும் கெட்டால் முத்தி என்று சொல்கிறாங்க. இந்த 18, இந்த 8 ஞானவாரணியம் முதல் 8ன்னு வச்சுக்கங்க, அதுக்கு விரிவு இருக்குது. ஞானவரணியம் என்பது தரிசன வாரணியம், வேதனீய வரணியம், மோகனீய வரணியம், ஆயுசு, நாமம், கோத்திரம், அந்தராகாயம் என்று சொல்லக்கூடிய 8 குணம் இருக்குது. அந்த 8 குணம்லாம் விரிவாக வேண்டியதில்லை, 8 குணம் என்று வைத்துக்கொள்ளுங்க. பசியை பொறுத்த வரைக்கும் பசி, தாகம், பயம், செற்றல், உவகை, மோகம், சிந்தனை, பழித்தல், நோய், நசித்தல், வேர்வை, மனக்கவலை, மதம், வேண்டல், அதிசயம், புசித்தல், பிறப்பு, உறக்கம் என்று சொல்லக்கூடிய 18 குணம். பசி முதலே 18ன்னு வைத்துக்கணும். நம்ம அதெல்லாம் ரொம்ப விரிவாக பார்க்க வேண்டியதில்லை, 18 குணம்னு வைத்துக்கொள்ளுங்க. அடுத்தது கந்தம், ரசம், ரூபம், பரிசம், சத்தம், பரிணாமம் என்று சொல்லக்கூடிய 6 குணம். இந்த 6. எனவே இந்த 3 வகையான குணங்கள் கெடுதலே முத்தி. இதே கருத்தை உடையவங்க யார், மாயாவாதியில் உள்ள நிரீச்சர சாங்கியர். மாயாவாதிகள் அப்படி ஒரு பிரிவு இருக்குது. அவர்களுக்கு இந்த கருத்தில் உடன்பாடு உண்டு. இப்போ 2 சமயம் இங்கே இருக்குது, கிட்டத்தட்ட இவர்களோடு ஒத்து போகிறவங்க. எனவே 2ஐயும் சேர்த்து மறுக்கிறார். இதுக்கு மறுப்பு பாருங்கள். இந்த உயிர் என்று சொன்னால் இந்த சமணருடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வுடம்போடு உயிர் நிறைந்து நிற்கும். உடம்பு எப்படி இருக்குது, உடம்புக்குள்ள உயிர் எப்படி இருக்குது, அப்படியே வியாபகமாக கலந்து இருக்குது. உடம்பு முழுக்க உயிர் இருக்குது,
உடம்பு முழுக்க உயிர் இருக்குது. இது நம்ம பின்னாடி 59வது பாட்டில் பார்ப்போம். உடம்பு எப்படிப்பட்டது, உடம்புல உயிர் எப்படி இருக்குங்கிறத 59 விரிவாக பார்க்க போகிறோம். இவர் சமணருடைய கருத்து என்னதுங்க, உடம்பு முழுக்க எப்படி இருக்குது, உயிர் இருக்குது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, உடம்பு பெருசாக இருந்தால் அறிவு பெருசாக இருக்கும், அறிவு பெருசாக இருக்கும். உடம்பு சிறுசாக இருந்தால் அறிவு சிறுசாக இருக்கும். இது அவங்க கொள்கை. அதனால் முதல் சமணத்தினுடைய முதல் அந்த இவர் இருக்கார் இல்லைங்களா, மகாவீரர். அது யார், அந்த முதல்ல வந்தவர். 10 பேர் சொல்லுவாங்க, இன்னும் நிறையா பேர் அவங்கள பின்னாடி அதை முதல்ல ஆதி தீர்த்தங்கரர். அவர் எப்படி இருப்பாராம், மலை மாதிரி இருப்பாராம், மலை மாதிரி உயரம் அப்படி இருப்பாராம். ஏன்னா அவருக்கு அறிவு ரொம்ப பெருசாம், அறிவே ரொம்ப பெருசு. அதனால் அவர் எப்படி, ஏன்னா உடம்பு பெருசாக இருந்தால் தான் அறிவு பெருசாக இருக்கும் அவங்க கொள்கை. இப்போ ஏன் நம்மளாம் இவ்வளோ ஆகிட்டோம் அப்படின்னா, அறிவு குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அறிவு குறைஞ்சிக்கிட்டே வந்ததுனால இப்போல்லாம் 5 அடி 5.5 அடியில் நிற்கிறோம். ஏன்னா அறிவு சுருங்கிருச்சு, நமக்கு அறிவு சுருங்கிருச்சு. அப்போது அப்படி அவங்க கொள்கை சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் அப்போ உடம்பு குறைய என்னாகும், அறிவும் குறையும். அப்புறம் இறை என்பது ஒன்று இல்லை, கடவுளே கிடையாது, கடவுளே இல்லை. வினை உண்டு, வினையின் பயன் தானே ஊட்டும். வினையே போய் என்ன செய்யும், பயனை கொடுக்கும். இதற்கு ஊட்ட வேண்டிய கடவுள் என்று ஒன்று இல்லை என்று சொல்லுவாங்க. அப்புறம் தவம் வேண்டும். முத்தி அடையணுமா என்ன இருக்கணும், அடிப்படையில் தவம் இருக்கணும். இந்த தவம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய அந்த 5 வகையான அந்த அவற்றின் மீது உவர்ப்பு வரணும். போகத்தில் உவர்ப்பு வரணும். நம்ம இந்திரிய விடயங்களில் என்ன வரணும், உவர்ப்பு வரணும். அப்படி உவர்ப்பு வந்தால் அதுக்கு பேர் என்னது, தவம்னு பேர். உடலை வருத்துவதே தவம். தவம்னா என்ன அப்படின்னா, நீங்கள் தவம் செய்வதற்கு முதல்ல உலகத்தின் மீது, பொருள்கள் மீது உவர்ப்பு வரணும். உவர்ப்பு வந்த பிறகு நீங்கள் தவம் செய்யலாம். தவம் என்ன செய்யணுங்க, தவம்னா என்ன அப்படின்னா, உடம்பை வருத்துங்க. உடம்பை துன்பப்படுத்தினீங்கன்னா அதுக்கு பேர் தான் தவம். உடம்பை வருத்துவதே தவம். அப்புறம் என்னது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அதுதான் முத்திக்கு இடம். உடம்பை வருத்துனீங்கன்னா நீங்கள் முத்தி அடையலாம் என்பது அவருடைய கருத்து. அப்போது இந்த உடலை வருத்தி தவம் செஞ்சால் எங்கே போகலாம், பொன்னையில் வட்டம். நம்ம சொல்கிற மாதிரி கைலாயம்னு சொல்கிறோம், வைணவர்கள்லாம் வைகுந்தம் சொல்கிறாங்க, சொர்க்கம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே போய் முத்திக்கு இடம் என்னது, பொன்னையில் வட்டம். அங்கே போகலாம். அதுக்கு அங்கே போயிட்டால் முத்தி அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா பொன்னையில் வட்டம் போகணும்னா தவம் இருக்கணும். தவம் இருக்கணும்னா என்ன செய்யணும், உடம்பை வருத்தணும் என்பது அவருடைய கொள்கை. சரி, இப்போ அவங்களை எப்படி மறுக்கிறோம் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போது உடம்பை வருத்துவது தான் தவம்னு சொன்னீங்கன்னா, நோய்வாய்ப்பட்டவன்லாம் அவன்லாம் முத்திக்கு போகணுமா இல்லையா? ஏன்னா அவன் போல் யார் உடம்பை வருத்த போகிறாங்க, ஐயோ அம்மானு ஆஸ்பத்திரிக்கு போனால் கத்திகிட்டே இருக்கிறானா இல்லையா, இங்கே வலிக்குது, அங்கே வலிக்குது, தலை வலிக்குது, பல்லு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குதுலாம் உடம்பை வருத்துன்னு வருத்துறான். அப்போ அவனுக்கு என்ன ஆயிருக்கணும், முத்தி கிடச்சிருக்கணும். நோய்வாய்ப்பட்டவன்லாம் என்ன ஆயிருக்கணும், முத்தி கிடச்சிருக்கணும். அப்புறம் இந்த உடம்பு பெருக்க அறிவு பெருசாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ திடீர்னு ஒருத்தனுக்கு ஒரு விபத்தில் ஒரு கை போயிடுச்சு. அப்போ அறிவு அவ்வளோ குறைஞ்சிருமா? அதுக்கு முன்னாடி அவன் இருந்த அறிவில் கையளவுக்கு அறிவு குறைஞ்சிருக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் பார்க்குறோம், ஒரு ஆள் பார்த்தா 7 அடிக்கு ஆஜானு பாகுவாக இருப்பான், அவன் கூலி வேலை செஞ்சிட்ருப்பான். ஒருத்தர் 4 அடி தான் இருப்பான், முதலாளியாக இருப்பான். அவன் அறிவு எக்கச்சக்கமான அறிவு, எல்லா கிரிமினல் வேலையும் செய்கிறானா இல்லையா? நமக்கு சொல்கிறோமே இல்லையா, கல்லணை நம்பினாலும் நம்பலாம், கொள்ளனை நம்பக்கூடாதுன்னு ஒரு பழமொழியாக இருக்குது இல்லைங்களா? அது என்னது, அந்த கோழையாக இருக்கிறதுனால ஒருத்தருக்கு அறிவு இல்லைன்னு சொல்லிட முடியாது. அது எதுக்குன்னா அந்த அறிவு நுட்பம், வேறு ஒன்றும் இல்லை. கோழையாக இருப்பதுனால அவருக்கு அந்த உயரம் கம்மியாக இருக்கிறாரு, உடம்பு சிறுத்து இருக்குதுன்னா அவருக்கு அறிவு இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. அறிவு நல்லா இருக்கும். அப்போ ஏன்னா இறைவன் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு சிறப்பு தன்மையை கொடுத்துருக்கிறார். ஏன்னா உடம்புக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை, அது நம்ம அனுபவமாகவே பார்க்குறோம். எனவே அதுவும் பொருந்தாது இல்லை. அப்புறம் இந்த நோய்வாய்ப்பட்டவன்லாம் முத்தி அடையணுமே அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. அவன் வீடு பேரை நோக்கி உடம்பை வருத்தணும். இவன் நோயினால் துன்பப்படுறான், வீடு பேரை நோக்கி என்ன செய்யணும், உடம்பை வருத்துனா முத்திக்கு போயிடலாம். அப்படின்னா அப்போ மூக்கு அரைஞ்சிக்கலாமா? ஏன்னா எனக்கு வீடு பேர் வேணும், நான் மூக்கு அரைஞ்சிக்கிறேன், கையை வெடிக்கிறேன், இல்லை கழுத்தையே அறுத்துக்கிறேன் அப்படின்னா நான் முத்திக்கு போயிடலாமா?
ஏன்னா போகணும். உங்கள் கருத்து அதுதானே. முத்தியை நோக்கி நீங்கள் உடம்பை வருத்துனீங்கன்னா முத்திக்கு போகலான்னா என்ன செய்யலாம்? இதுக்கு இவ்வளோ சிரமம், கழுத்து எடுத்துக்கிட்டால் வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா? உடனே போகணும். இல்லை கையை வெட்டிக்கலாம், காலை வெட்டிக்கலாம், ஏதோ ஒரு வகையில் செய்யலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி முத்தி அடைகிறவங்க யாருமே இல்லை. சரி, அப்புறம் இந்த முன் செய்த வினைப்பயன் முழுதும் நுகர்ந்த பிறகு வீடு பேறு கூடும். அதுக்கு என்ன சொல்கிறான்? அப்படியெல்லாம் கிடையாது. முன்னாடி நீ செஞ்ச வினையை பூரா நுகர்ந்துடணும். முன்னாடி செஞ்ச வினையெல்லாம் நுகரணும். அது வரைக்கும் நீ உடம்பை வருத்திக்கிட்டே இரு. நீ வேணும்னு உன்னை மூக்கிறதுக்கு நாக்கிறதுக்குறான்னா வீடு பேர் போக முடியாது. என்ன செய்யணும்? முன்னாடி செஞ்ச வினையை பூரா நுகர்ந்துருக்கணும். அப்போ முன் செய்த வினைப்பயன் முழுதும் நுகர்ந்த பின்னரே வீடு பேர் கூடும். எனவே சரி, அப்படியா? அது எல்லாம் முடிஞ்சதுன்னு எப்பயே அளக்கிறது எப்படி தெரியும்? ஏதாவது தராசு வச்சு அளந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாமா? வினை தீந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஏதாவது பார்க்க முடியுமா? அப்போது அந்த வினை முழுவதும் தீருவது எப்போது? அதற்கு என்ன அளவு இருக்குது? வினை எப்போ தீரும்? வினை தீரவே தீராது. ஏன்னா ஒரு வினை செய்யும்போது புதிய வினை வருது, அந்த வினையை செஞ்சால் புதிய வினை வருது. அப்போ வினைகள் என்னாகும்? நம்ம சொல்கிறோமா இல்லையா? நாசோற்பத்தி பண்ணி வரும். ஒன்றை கழிச்சா 100 வருது. இது பூரா என்றைக்கு காலியாகிறது? நீ என்றைக்கு முடிச்சுட்டு முத்திக்கு போகிறது? வினை பூரா காலியாக ஆகவே ஆகாது. எனவே அதுவும் பொருந்தாது. அப்போது இந்த எல்லா வினைகளையும் நுகர்ந்து கழித்த நிலையில் பொறிகள் புலன்களை நுகர மாட்டான். இல்லை அவன் கருத்து இல்லை, அப்படிலாம் இல்லைங்க, இப்படி செஞ்சால் வரும், அப்படி செஞ்சால் வரும், அப்படி அவன் ஏதோ அதுக்கு சமாதானம் சொல்கிறான்னு வச்சுங்க. சரிப்பா, உன்னோட கருத்து பிரகாரமே வினையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு எல்லா வினையும் தீர்ந்து போச்சு. வினையெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா இதுக்கப்புறம் தான் நான் என்ன செய்ய முடியும்? உடலை வருத்தணுமா இல்லையா? வினை தீர்ந்தால் தான் உடலை வருத்தணும். அப்போ உடலை வருத்தினா தான் அது தவம்னு பேர். அந்த தவத்தினால தான் நான் எங்கே போகலாம்? பொன்னையில் வட்டத்துக்கு போகலாம். இது சரியாக இருக்கேன், இது சரியாக இருக்குது. அப்போது என் வினையெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் நான் தவம் செய்வதற்கான அந்த முயற்சி எப்படி செய்கிறது? என்கிட்ட என்ன கிடையாது? வினையே இல்லையே. வினை இல்லாத போது நான் என்ன செய்ய முடியாது? தவம் செய்ய முடியாது. அப்போ தவம் செய்வதற்கு என்ன வேணும்? வினை வேண்டும். அப்போ வினை இருந்ததுன்னா அந்த வினை தீராது. ஒரு வினை செய்யும்போது இன்னொரு வினை வரும். எனவே அதுவும் பொருந்தாது. நீ சொல்கிறது எப்படி இருக்குது தெரியுமா? இந்த பூனை ஒன்று கடல் கரையில் உட்காந்துக்கிட்டு இந்த கடல் தண்ணியெல்லாம் வற்றுனதுக்கப்புறம் இந்த மீனை பூரா நானே சாப்பிட போகிறேன் அப்படின்னு ஒரு பூனை கடற்கரையில் உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்குது நீ சொல்கிற முத்தி. ஏன்னா வினை தீரணுங்கிற. வினை தீர்ந்தால் தவம் செய்ய முடியாது இல்லைங்க. அதுக்கு ஒரு தவத்துக்கு ஒரு வினை வேணும். அப்போ அந்த வினை இருந்தால் அந்த வினை தீராது. இல்லை அப்படி தான் தீரணும், அப்படி தான் தவம் செய்யணும். அதுக்கப்புறம் உடம்பை வருத்தணும்னு சொன்னால் இப்படி வருத்திக்கலாமா? இப்படி வருத்தலாம்னா இதெல்லாம் இல்லை, இப்படி செய்யணும். அப்போது நீ சொல்லக்கூடிய எந்த கருத்தும் பொருத்தமுடையது அல்ல. எல்லாத்தையும் மறுத்தாச்சு. அவன் சொல்கிறது எல்லாத்தையும் மறுத்தாச்சு. எனவே நீ சொல்லக்கூடியது என்னது? ஒரு கருத்தே இல்லை. நீ சொல்லக்கூடிய முத்தியை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இது எப்படி இருக்குது தெரியுமா? அதுவும் இந்த வினைகள் நாம் என்ன சொல்கிறோம்? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? வினை என்பது உண்டு. சஞ்சீத வினை இப்படி கழியும், பிராதத்த வினை இப்படி கழியும், ஆகாம வினை இப்படி கழியும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? தொடர்புகள் மிகச்சரியாக நம்ம காட்டுறோம். அதுபோல் ஒரு அந்த வினை பற்றிய கோட்பாடுகளில் அவர்கள்ட்ட தெளிந்த ஒரு கருத்து ஒருமை அவர்களுக்கு இல்லை என்பதை அறியலாம். இதற்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவன் ஒன்று இல்லை, இறைவன் என்ற ஒன்று இல்லை. இது வினை தானே பயனை கொடுக்கும். இந்த உயிர் என்பது என்னாகும்? உடம்பில் இது நீ சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது? கிணத்துக்குள்ளே ஒரு குடம் கிடக்குது. இந்த குடம் தானே கரையேறி மேலே வந்துடும். சொன்னால் இது எப்படி நம்ப முடியாதோ அதுபோல் இருக்கிறது நீ சொல்லக்கூடிய முத்தி. வினை கழியாது, உடலை வருத்த முடியாது, தவம் செய்ய முடியாது. இது என்ன செய்ய முடியாது? இப்படி ஒரு முத்தியை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே அது சாத்தியமில்லாத ஒரு முத்தியை நீ சொல்லி கொண்டிருக்கிறாய் என்று அவர்களை மறுக்கிறார். அப்போ அடுத்தது 4வது யார் வரா பாருங்கள். விரிவு வினை கெடும் முத்தி. இது யார்? மீமாஞ்சகரில் பிரபாகரர். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் புறச்சமயத்தில் மீமாஞ்சகரில் ஒரு பிரிவு, பிரபாகரர் மதம் என்பது ஒரு பிரிவு. இவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் அனாதி, இது ஒருவனால் செய்யப்பட்டது அல்ல. வேதம் ஒருவனால்
செய்யப்பட்டதல்ல என்பது. இதில் 2 பிரிவு இருக்கிறாங்க. ஒன்று பட்டர் மீமாஞ்சகம், பிரபாகர மீமாஞ்சகம். ரெண்டும் குரு சிஷ்ய பரம்பரை. இவர் சொன்னது அவர் மறுத்தார், அவருக்கு கீழே வந்தவர் அவர் மறுத்தார், அவருக்கு கீழே வந்தவர் அவர் மறுத்தார். 4 பிரியும். எனவே 2 இந்த மீமாஞ்சகர் 2ஆக வருது. ஒன்று பட்டர் மீமாஞ்சகர், இன்னொன்று பிரபாகர மீமாஞ்சகர். இங்கே நாம் எடுத்துக்கிறது பிரபாகரர் பற்றி தான் இப்போ பேச போகிறோம். 2 வகையில் இப்போ பிரபாகரர் மீமாஞ்சகரை பற்றி தான் பேச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க, உயிரினிடத்து வினை ஒளிந்த பின், உயிருக்கு வினையெல்லாம் ஒரு காலத்தில் ஒளியும். அப்படி ஒளிகிற போது என்ன ஆகலாம், அபூர்வம் ஒன்று தோன்றும். வினை ஒளிஞ்ச உடனே என்ன வரும், அபூர்வம் ஒன்று தோன்றும். அது என்னது, முன்பில்லாதது. அது என்னன்னு சொல்ல முடியாதுங்க. அந்த அபூர்வத்தை என்னன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு அபூர்வம் ஒன்று தோன்றும், முன்பில்லாத அபூர்வம் ஒன்று தோன்றும். அந்த தோன்றிய அபூர்வம் வினைக்குரிய பயனை தரும். அரிதாக செய்யப்பட்ட கண்மத்தின் இறுதியில் ஞானம் உண்டாகும். இந்த கண்மத்தை எல்லாம் முடிச்சிங்கன்னா என்ன வரும், அபூர்வம் தோன்றும். இந்த அபூர்வம் இது வரைக்கும் செஞ்ச வினைக்கான பயனை கொடுக்கும். இது இறுதியில், கண்மத்தின் இறுதியில் என்ன உண்டாகும், ஞானம் உண்டாகும். எனவே அது அறிந்து தொழில்படும் போது, அப்படி அந்த ஞானத்தை அறிந்து நாம் இந்த ஆன்மா தொழில்படுகிற போது என்னாகும், கண்மமும் ஞானமும் கெட்டு. இப்போ கண்மமும் கெட்டு போகும், இந்த அபூர்வத்தினால் தோன்றிய ஞானமும் கெட்டு போகும். ஏன்னா இதனுடைய தன்மையை இந்த ஆன்மா அறிந்து, இது இப்படிப்பட்டது என்று அறிந்து ஆன்மா கல்லு போல கிடக்கும், செயல் இல்லாமல் கிடக்கும். அதுக்கு பேர் தான் முத்தி. அதாவது இந்த ஆன்மா என்ன செய்யும், வினைகளை செய்யும். வினையினுடைய இறுதியில் ஒரு கால எல்லையில், அது ஒரு கால எல்லை வரும், அது எப்போவோ வரும். அப்படி வருகிற போது வினையின் இறுதியில் ஒரு அபூர்வம் தோன்றும். அபூர்வம் என்ன செய்யும், வினைக்கான பயனை கொடுக்கும். அந்த பயனை பெற்றதினாலே இதற்கு ஒரு ஞானம் விளையும். கடைசியில் இந்த ஞானத்தை கொண்டு என்ன செய்யும், இந்த பயனையும் அறிந்து, வினைகளையும் அறிந்து, ஞானத்தின் தன்மைகளையும் அறிந்து, இது என்ன செய்யும், எல்லாத்தையும் விட்டு ஆன்மா எப்படி கிடக்கும், கல்லு போல கிடக்கும். எந்த செயல்பாடு இல்லாமல் கல்லு போல கிடக்கும். அந்த நிலையை அடைஞ்சிட்டா முத்தின்னு பேர். செயல் இல்லாமல், ஆன்மா எந்த செயலும் இல்லாமல் கல்லு போல கிடப்பதே முத்தி. பாடானம் என்ற சொல்லு கருங்கல்னு சொல்கிற மாதிரி, அந்த கல்லு போல பாடானம் போல கிடப்பதே முத்தி. அதான் பாடான முத்தி என்று சொல்லக்கூடியது. இது யாருக்கு, அதை மன்னிக்கணும், இது பாடான முத்தி இதே கொள்கை தான். வினை பற்றிய கொள்கையில் வேறுபாடு உண்டு. இது பிரபாகர் மதத்திலையும் இதே பாடானம் போல கிடத்தல். முத்தியில் ஆன்மாவுக்கு இன்பம் எதுவும் இல்லை. இது பிரபாகர முத்தி. வினை கெடுதலே முத்தி. வினை கெடுவதினாலே ஆன்மா முத்தி நிலையில் எப்படி கிடக்கும், கல்லு போல கிடக்கும். இதே போல் பின்னாடி நமக்கு அகச்சமயத்தால் யார் இருக்கிறா, பாடான முத்தின்னு ஒன்று இருக்குது. பாடான முத்தின்னு பின்னாடி பார்க்க, அவர்களும் அந்த முத்தியில் ஆன்மா எப்படி கிடக்கும், கல் போல தான் கிடக்குன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட கொள்கை ஒன்று தான். ஆனால் வினை பற்றிய கொள்கையில் வேறுபாடு உண்டு. எனவே இங்கே பிரபாகரர் வினை கெடுதலே முத்தி, அபூர்வம் தோன்றி வினையின் பயனை கொடுக்கும். வினை பயனினாலே ஞானம் விளையும். ஞானத்தையும் விட்டு வினையும் விட்டு எல்லாத்தையும் விட்டுதுன்னா அது என்னது, கல் போல கிடக்கும். ஆனால் அந்த வினை கெடுதலே முத்தி, விரிவு வினை கெடுதலே முத்தி என்று சொல்கிறாங்க. இப்போது இங்கே பாருங்கள், அவருடைய மறுப்பு பரமானந்தமே வீடு என்று வேதங்கள் சொல்லவும். வேதத்தில் என்ன சொல்லிக்கிறாங்க, பரமானந்தம் தான் வீடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இவர்கள் வேதத்தை உடன்படுவோம். மீமாஞ்சகர் யார், வேதத்தை உடன்படக்கூடியவங்க. முன்னாடி சொன்னவங்க சமணர், பௌத்தர், உலகாயதர்லாம் வேதத்தை விட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வேதத்திலிருந்து கருத்தெல்லாம் சொல்லலை. இவர்கள் என்ன செய்கிறாங்க, வேதத்தை உடன்படுபவர்கள். அப்போ வேதத்தில் சொல்லியிருக்கு பரமானந்தம் தான் வீடு பேர் அப்படின்னு சொல்லியிருக்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆன்மா அறிவு கெட்டு கல் போல் மண் போல் கிடக்குன்னு சொல்கிறீங்களே, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா நீங்கள் பிரமாணமாக சொல்லக்கூடிய நூல் எது, வேதத்தை தான் பிரமாணமாக சொல்கிறீங்க. வேதத்தில் பரமானந்தம் என்ற ஒன்று உண்டு. அந்த இன்பம், பரமானந்தம்னு என்னது, இன்பம், பரம ஆனந்தம், மேலான இன்பம்னு இருக்குது. நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, இன்பமும் கிடையாது ஒன்றும் கிடையாது கல் போல் கிடக்குன்னு சொன்னீங்கன்னா வேத வாக்கியத்திற்கே நீ முரண்பட்டு கொண்டு இருக்கிறாய்.
நீ பிரமாணமாக சொல்லக்கூடிய நூலையே நீ என்ன செய்கிற, மறுக்கிற. அந்த வீடு பேறு என்பது இன்பத்தை துய்ப்பது. வீடு பேருன்னு சொன்னாவே இன்பத்தை துய்ப்பதுன்னு இருக்குது. நீ என்ன செஞ்சிட்ருக்கிற, இதை மாற்றி சொல்லி கொண்டு இருக்கிற. அப்போது அறிவு கெட்ட நிலையில் ஆன்மா முத்தி அடைவான் இல்லைங்க. அறிவு கெடுங்க அப்படிலாம் இல்லை. அறிவு கெடுவது தான் முத்தி. வேதத்தில் இருந்தாலும் எங்கள் சமயம் அப்படி தான் சொல்லுது. என்னது, அறிவு கெட்டு நிற்பது தான் முத்தி அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகணும், மூர்ச்சையாகி வந்து மயக்கம் போட்டு ஒருத்தன் கிடக்கிறான். அவனுக்கு இப்போ அறிவு இருக்கானா, இல்லை. கெட்டு போச்சா இல்லையா, அவனுக்கு எந்த செயல்பாடும் இல்லை, மூர்ச்சையாகி கிடக்கிறான். அப்போ அவனுக்கு என்ன வரணும், வீட்டு இன்பம் வந்திருக்கணும். மூர்ச்சையானால் அப்படியே ஆனந்தமாக இருக்கணுமா இல்லையா. ஏன்னா இப்போ என்ன ஆகி போச்சு, அவனுக்கு அறிவு கெட்டுருச்சு. அறிவு செயல்பாடு இல்லாமல் கிடக்குதா, மயக்கம் போட்டு கிடக்கிறான். மயக்கம் போட்டு கிடக்கும்போது அவனுக்கு என்ன இருக்கும், அப்படி நிலை வரணும். அப்படி ஒன்றும் காணாம். மயக்கம் போட்டவன்லாம் வீட்டு இன்பத்தை நுகர்ந்தவனானா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னொரு உதாரணம் சொல்கிறார். நெருப்பு தனது சொரூபமாகிய சிவப்பு கெட்டால் தானும் கூட கெடும். நெருப்பு சிவப்பாக எரியுது, சிவப்பு கெட்டுருச்சுன்னா என்ன அர்த்தம், நெருப்பு கெட்டுருச்சுன்னு அர்த்தம் இல்லைங்க. சிவப்பு கெட்டுருக்குது, நெருப்பு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரெண்டு என்னது, குணமும் குணியும். நெருப்பு குணிப்பொருள், அதனுடைய சிவப்பு நிறம் என்பது அதனுடைய குணம். எனவே சிவப்பு கெட்டால் நெருப்பு கெட்டதுன்னு அர்த்தம், நெருப்பு கெட்டது என்று அர்த்தம். அதுபோல் என்னாகும், இங்கே ஆன்மாவினுடைய சொரூபந்தான் அறிவு. ஆன்மாவினுடைய சொரூபந்தான் அறிவு. அறிவு கெடுன்னு சொன்னால் ஆன்மாவும் கெடும். அப்போ நீ சொல்லக்கூடிய நிலையில் முத்து நிலையில் ஆன்மாவினுடைய அறிவு கெடும் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அறிவு கெட்டால் ஆன்மா கெடும். ஆன்மா கெட்டுட்டா அப்புறம் அது முத்திக்கு என்ன, முத்தி இலக்கணம் ஆகாது என்று சொல்லி அவர்களுடைய கருத்தையும் இங்கே மறுக்கிறார். அப்புறம் பாருங்கள், 5வது மலம்போ முத்தி. மலங்கெடுதலே முத்தி. ஆணவ மலங்கெடுதல் தான் முத்தி. இது யார், பேதவாதி. அகச்சமயத்தில் இருக்கக்கூடிய பேதவாதி. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பானது ரதக்குளிகையினாலே, செம்பானது ரசவாதம். நம்ம சொல்லும்போது ஒரு குளிகை இருக்கும், அந்த குளிகைக்கு ரசவாதம் செய்யக்கூடிய குளிகை. அந்த குளிகை செம்பில் அதை ஊற்றினா என்னாகும், அதனுடைய களிம்பு கெட்டு பொன்னாகும். இது ஒரு ரசவாதம் செய்யக்கூடிய குளிகையினாலே செம்பு, அதனோடு கூடவே எப்பவும் இருக்கக்கூடிய களிம்பு கெட்டு இந்த செம்பு என்னாயிரும், பொன்னாயிரும், தங்கமாயிரும். எனவே அதுபோல இறைவனது அருளினாலே ஆன்மாவை தழுவி நிற்கின்ற மலம், ஆன்மாவை பற்றி நிற்கின்ற மலம் கெட்டு இது என்ன செய்யும், முத்தி நிலையை அடையும் என்று என்ன சொல்கிறாங்க, யார் சொல்கிறா, பேதவாதினா இப்போது பாருங்கள், ஓமை நல்லா பொருத்தி பார்த்துங்க. அந்த ரசவாதம் செய்கிற குளிகை எது, சிவனது அருள். அந்த செம்பு எது, ஆன்மா. அடுத்தது செம்பில் இருக்கிற களிம்பு என்னது, அது ஆன்மாவினுடைய அறிவை மறைக்கிற ஆணவ மலம். களிம்பு ஆணவ மலம், செம்பு ஆன்மா. இந்த செம்பை பொன்னாக்குகிற ரசவாதம் செய்யக்கூடிய குளிகை எது, திருவருள், சிவனது அருள். இது பொன்னாகிறது. எது, சிவத்தின் தன்மையை பெறுகிறது. அந்த பொன்னாவது என்பது என்ன சொல்கிறாங்க, சிவத்தின் தன்மையை பெறுவது, சிவத்தின் தன்மையை பெற்று நிற்கும் என்பது தான் பேதவாதியினுடைய கருத்து. இப்போ இவர்கள் கருத்தை மறுக்கணும். எப்படி மறுக்கிறாங்க பாருங்கள். இவர்களும் வேத ஆகமங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க தான். அதன்படி பார்த்தா வேத ஆகமங்களை, நம்ம ஆகமங்களில் சொல்லியிருக்கு, பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய 3 என்னது, அனாதி நித்த பொருள். அப்போ அனாதி நித்த பொருள்னு சொல்லிட்டாவே இந்த பொருள்கள்லாம் எப்பவும் கிடக்கூடாது. கேவலத்திலையும் கிடக்கூடாது, சகலத்திலையும் கிடக்கூடாது, சுத்தத்திலையும் கிடக்கூடாது. 3 நிலையிலும் இந்த 3ஐயும் காட்டணும். நமக்கு என்னது 50வது பாட்டு உண்மை விளக்கத்தில் நம்ம பலமுறை பார்த்துருக்குறோம். முத்திதனில் 3 முதலும் மொழிய கேள், சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு, மெத்தனவே இன்பம் கொடுத்தல் இறை, இத்தை விளைவித்தல் மலம்.
அங்கேயும் முத்தி நிலையிலும் மலத்துக்கான இருப்பை காட்டணும். காட்டினா தான் அது நித்தப்பொருள், அனாதி நித்தப்பொருள் என்பதற்கு உடன்பாடு. இவன் என்ன சொல்கிறான்? ஆகமங்களை ஏற்றுக்கொள்கிறான். ஆகமங்களை ஏற்றுக்கொள்கிறான். பதிபசு பாசம் என்ற மூன்றும் நித்தப்பொருள் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறான். அது நித்தம்னு சொன்னால் ஆணவத்தில் அது என்ன ஆகக்கூடாது? கெடக்கூடாது. அது கெடக்கூடாது. கெட்டுதுன்னா அதுக்கு இருப்பு காட்டணும். அதற்கு இருப்பு காட்டணும். நாமளும் சொல்கிறோமே ஆணவ மூலம் கெடுதுன்னு சொல்கிறோமேன்னா அது இதுக்கு இந்த பொருள் அல்ல. அது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. பின்னாடி நாம் பார்க்கும்போது அங்கே பார்த்துக்கலாம். சரிங்களா? நாமளும் இந்த சொல்லுவோம் ஆணவம் கெடும், ஆணவம் கெடுன்னு சொல்லுவோம். அதற்கு உண்மையான பொருள் என்ன என்பதை நம்ம முத்தி பார்க்கும்போது பார்த்து கொள்ளலாம். ஆனால் நம்ம சொல்லுதான் ஒன்றே ஒழிய அவர்கள் கையாளுகிற பொருள் வேறு, நம்ம கையாளுகிற பொருள் வேறு என்பதை நீங்கள் அறிவில் வைத்து கொள்ள வேண்டும். எனவே அப்போது முத்தி நிலையில் ஆணவம் கெடும் என்று சொல்வது என்னது? அது ஏற்றுக்கொள்ளது ஆகாது. சரி, அப்போ முத்தி என்பது என்ன? முத்தி என்பது என்ன அப்படின்னா, முத்தி என்பது மலம் கெட்டு ஆன்மா தூய்மை அடைந்து சிவத்தின் வேறாய் நிற்கும். அதனால தான் அவனுக்கு பேதவாதின்னு பேர். அவன் சிவத்தோடு கூடுவதில்லை, ஆன்மா ஆன்மாவாகவே நிற்கும். அது என்ன ஆகாது? சிவத்தோடு கூடுவதில்லை. சிவத்தோடு கூடுவதில்லை என்று சொன்னால் அது என்னது? அதுவும் பொருந்தாது. அதுவும் பொருந்தாது. எப்படின்னு பாருங்கள். இப்போ ரசவாதம் செய்யக்கூடிய குளிகை, இந்த குளிகையினால் என்னாகிறது? செம்பு பொன்னாகிறது. செம்பு பொன்னாகிறது. சரி, செம்பு பொன்னானார் போல் என்று சொன்னால் இது முத்தியில் மலம் கெடு என்பதற்கு நமக்கு உடன்பாடு இல்லை. அது மட்டுமல்ல, செம்பு கெட்டு பொன்னானது போல ஆன்மா இப்போ என்ன இருக்கணும்? கெட்டு வேறு பொருளாக இருக்கணும். செம்பு என்ன ஆயிடுச்சு? பொண்ணாயிருச்சா இல்லையா? அதுபோல் இப்போ ஆன்மானது என்ன ஆயிருக்கணும்? இந்த ரசவாதத்தினால இது என்ன ஆயிருக்கணும்? வேற ஒரு பொருளாக ஆயிருக்கணும். வேற ஒரு பொருளாக ஆயிருக்கணும். அவன் என்ன சொல்கிறான்? இல்லை, ஆன்மா ஆன்மாவாகவே நிற்கும். ஆன்மா ஆன்மாவாகவே நிற்கும்னா இப்போ நீ சொல்லக்கூடிய உதாரணமே இடிக்குது. என்னாச்சு? செம்பு என்ன ஆயிடுச்சு? பொண்ணாயிருச்சு. அப்போ இது வேற, அது வேறு. அப்போ முத்தி நிலையில் ஆன்மா என்ன ஆயிருக்கணும்? வேற ஒரு பொருளாக ஆயிருக்கணும். ஆனால் நீ சொல்லக்கூடியதில் அப்படி இல்லை. ஆன்மா என்ன இருக்கும்? ஆன்மாவாகவே நிற்கும். ஆன்மாவாகவே இருக்கும். அப்புறம் இந்த ஆன்மா சிவத்தின் தன்மையை பெற்று நிற்கும். சிவத்தின் தன்மையை பெற்று நிற்கும்னு சொன்னீங்கன்னா நல்லா உன்னோட உதாரணத்தை பார்த்துக்கோ. இந்த செம்பு பொன்னாகிறதே அன்றி என்ன ஆவதில்லை? குளிகை ஆவதில்லை. செம்பு என்ன ஆகுது? பொண்ணு தான் ஆகுது. ஏன்னா குளிகை என்பது சிவம். குளிகை என்பது சிவம். ஆன்மா செம்பு. இது என்ன ஆகிறது? பொன்னாகிறது. சிவமாவதில்லை. ஆன்மா சிவமாவதில்லை. ஏன்னா அது பொண்ணு என்பது வேறு. இப்போ இதை பொன்னாக்குவது எது? ரசவாதம் செய்கிறது. ரசவாதம் செய்யக்கூடிய அப்போது ரசவாதம் செய்யக்கூடியது எது? இங்கே சிவம். அப்போ இந்த ஆன்மா தன்னிடம் இருக்கக்கூடிய குற்றங்கள் நீங்குகிறதே அன்றி இது சிவமாவதில்லை. இது சிவமாவது. எனவே நீ சொல்லக்கூடிய உதாரணம் பொருத்தமுடைய உதாரணமே கிடையாது. உதாரணமே பொருத்தம் கிடையாது. ஏன்னா ஆன்மா பொன்னாகணும்னு சொன்னால் ஆன்மா ஆன்மாவாக தான் இருக்குது. அது வேறு பொருளாக ஆகிறதில்லை. வேறு பொருளாக ஆகிறது. அதுக்கும் உன்னோட உதாரணம் பொருந்தாது. அப்புறம் இல்லைங்க, ஆன்மா சிவமாகும். ஆன்மா சிவமாகும்னு சொன்னால் நீ சொன்ன உதாரணத்தில் அந்த செம்பு என்ன ஆயிருக்கணும்? குளிகை ஆயிருக்கணும். செம்பு என்ன ஆயிருக்கணும்? குளிகை ஆயிருக்கணும். இது பொண்ணு தான் ஆயிருக்கு. அப்போ சிவமாவதற்கு இந்த உதாரணம் பொருந்தாது. நீ சொன்ன உதாரணம் பொருந்தாது. அப்போது இந்த உதாரணம் மறுப்பதினாலே உன் கருத்தும் மறுக்கப்படுகிறது. நீ கையாளக்கூடிய உதாரணமே சரியாக இல்லை. எனவே என்ன ஆகிறது? இது பொருந்தாது. இந்த கருத்து பொருந்தாது. நீ சொல்லக்கூடிய முத்தி அல்ல. அது முத்தி அல்ல என்று அவங்கள மறுக்கிறார். அப்போ ஆறாவது வராரு யார்? விக்கிரக நித்த முத்தி. விக்கிரக நித்த முத்தி இது என்னது? சிவ சமவாதி. சிவ சமவாதி. இவன் என்ன சொல்கிறான்? சுத்தமாயா சரீரம் அழியாமல் நித்தமாக இருப்பதே முத்தி. என்னது? இந்த ஆன்மா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. இந்த உடம்பு என்ன ஆயிரும்? ஒளி தேகம் ஆயிரும். உடம்பு என்ன ஆயிரும்? ஒளி தேகம் ஆயிரும். வைந்தவ சரீரம்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த வைந்தவ சரீரத்தை இந்த ஆன்மா பெற்றுடும். ஏன்னா இங்கே எல்லாம் சுத்தமாயிருச்சு. எல்லாம் மலங்கள்லாம் நீங்கிருச்சு. நீங்கினதுனால இது என்ன ஆயிடுச்சு? அந்த ஒளி தேகத்தை பெற்று விட்டது. எனவே அது பெற்றாவே முத்தி. ஒளி தேகத்தை பெற்றாவே அதுக்கு பேர் தான் முத்தி என்று சொல்பவங்க யார்? சிவசமவாதி. இதுக்கு அவன் என்ன உதாரணம் சொல்கிறான் பாருங்கள். வேட்டுவாளி ஆனது. வேட்டுவாளின்னா நான் குளவி.
ஒரு குளவி என்ன செய்யும்? ஒன்றுமறியாத பச்சை புழுவை எடுத்து தற்சொரூபமாக்கிய தன்மை போல. அந்த குளவி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பச்சை புழுவை எடுத்துகிட்டு போய் கூட்டில் வச்சு அதை என்ன செய்யும்? அதை அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். இந்த பச்சை புழு என்ன ஆயிரும்? குளவி ஆயிரும். இது அவன் சொல்லக்கூடிய உதாரணம். இந்த உதாரணத்தையே நம்ம மறுக்கிறோம். இந்த உதாரணத்தை நம்ம மறுக்கிறோம். இது அவங்க சொல்லக்கூடிய உதாரணம் என்னது? வேட்டுவாளியானது. அதாவது குளவி, வேட்டுவாளி என்பது குளவி, ஒன்றுமறியாத பச்சை புழுவை எடுத்து தற்சொரூபம் ஆக்கினார் போல. அதையும் என்னாச்சு? குளவி ஆக்கிருச்சு. தற்சொரூபம்னா தன்னுடைய வடிவத்தை, குளவியின் வடிவத்தை செய்தது போல ஒன்றுமறியாத ஆன்மாவை சிவனுடைய அருள், பெருமானுடைய அருள் எடுத்து, குளவி இப்போ எது? பெருமான் அருள் என்ன செய்யுது? ஆன்மாவை எடுக்குது. எது போல்? இந்த பச்சை புழுவை எடுக்கிற மாதிரி சிவபெருமான் அருள் என்ன செய்யுது? ஆன்மாவை எடுத்து தற்சொரூபமாக்கி தன்மை போல் அந்த வடிவத்தை அதுக்கு கொடுத்துருது. ஆன்மாவுக்கு பெருமான் கொடுத்துறார். எப்படி? குளவி அதை கொட்டி புழு என்ன ஆகிக்கிறாரு? குளவி ஆக்குவது போல சிவபெருமான் தன் அருளினாலே என்ன செய்கிறாரு? இந்த ஆன்மாவை அந்த வடிவத்தை கொடுத்துறார். எனவே தற்சொரூபமாக்க இந்த மாயா உடல் இதுவரைக்கும் என்னவாக இருந்தது? மாயா உடலாக இருந்துச்சு. அது என்ன ஆயிடுச்சு? தானே நித்தியத்துவத்தை பெற்றிருப்பது. அது என்னாச்சு? ஒளி தேகம் ஆயிடுச்சு. நித்தியமான உடம்பாக ஆயிடுச்சு. அப்படி ஆவதற்கு தான் முத்தின்னு பேர். பெருமான் அருளினாலே இந்த உடம்பு என்ன ஆயிரும்? ஒளி தேகம் ஆயிரும். அப்படி ஒளி தேகம் பெற்றுட்டாவே அதுக்கு என்ன பேர்? முத்தின்னு பேர். இது யார் சொல்கிறது? சிவசமவாதியுடைய கருத்து. இதுக்கு என்ன சொல்கிறாங்க? அந்த குளவியினுடைய அந்த கதையை சொல்லி இது போல என்று சொல்கிறாங்க. இப்போ இதை நம்ம எப்படி மறுக்கிறோம்? இந்த மறுப்பு எப்படின்னு பாருங்கள். குளவி பச்சை புழுக்களை தனது கூட்டுக்குள் எடுத்து செல்வது தனது முட்டையில் வரும் புழுக்களுக்கு உணவாக அன்றி, அது குளவி ஆக்க அன்று. நீ பார்க்குறத நல்லா பாரியா. அது எடுத்துகிட்டு போய் என்ன செய்யும்? தன் கூட்டில் இருக்கிற புழுவுக்கு இது இறையாக போடும். அது உணவுக்கு தான் தூக்கிட்டு போவதோடு ஏதோ ஒரு புழுவை தூக்கிட்டு வந்து அதை கொட்டி எல்லாம் குளவி ஆக்கிறதில்ல. அதனுடைய முட்டையில் வர்றது தான் குளவி ஆகும். எங்கேயோ இருக்கிற புழுவை தூக்கிட்டு வந்து அதை என்ன செய்வதில்லை? குளவி ஆக்கிறதெல்லாம் கிடையாது. அதை அங்கே கொண்டு போய் போட்டு தன் கொஞ்சம் அதனுடைய புழுக்களுக்கு இது என்ன ஆயிரும்? இறை தான் ஆகும். அதுதான் கருத்து. நீ சொல்கிறதெல்லாம் கிடையாது. நீ சொல்கிற மாதிரிலாம் இல்லை அப்படிலாம் இல்லையே, உனக்கு தெரியல. அது அப்படி தான். அவன் என்ன சொல்கிறான்? அதெல்லாம் இல்லை, அப்படி தான். அந்த புழுவை தூக்கிட்டு வந்து தான் அதான் குளவி ஆகுது. நீ நல்லா போய் பாரு. சரியா? அப்படியே இருக்கட்டும். நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்குவோம். அது இந்த புழுவே ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அந்த புழுவே ஆகுதுன்னு வச்சுக்குவோம். சரி, இப்போது இந்த புழு என்ன செய்யுதுங்க? அதை அந்த கொட்டுதல், அது உபதேசம். இவன் என்ன சொல்கிறான்? சிவனது மந்திர உபதேசம் பெற்ற ஆன்மா அந்த அருளால் எடுத்து என்ன செய்யும்? அது கொட்டுதா இல்லையா? அதுபோல் சிவபெருமான் என்ன செய்கிறாராம்? மந்திர உபதேசம் செய்கிறார். அதனால தான் உனக்கு ஒளி தேகம் வருது. நம்மளும் உபதேசம் சொல்கிறோம்லே, சிவபெருமான் வந்து தான் உபதேசம் செய்கிறார், நாமளும் சொல்கிறோம். அவனும் அதான் சொல்கிறான். ஆனால் தன்மை வேறு. ஆனால் சிவபெருமான் மந்திர உபதேசம் செய்வார் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த மந்திர உபதேசம் செஞ்சு என்ன ஆகணும்? தற்சொரூபம் ஆக்கினார் போல இந்த குளவி அந்த புழுவுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணிச்சா? நீ சொல்கிற உதாரணம் மாதிரி செஞ்சால் இங்கே ஏதாவது அங்கே நடந்திருக்கணும். உபதேசம் மாதிரி இங்கே ஏதாவது நடந்திருக்கணும். அப்படி ஏதாவது இருக்கானா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் இந்த குளவி வந்து அந்த புழுவுக்கு ஏதாவது செஞ்சுருக்கானா? அப்படி ஒன்றும் செய்யலை. இல்லைங்க, அங்கெல்லாம் நடக்குது, உங்களுக்கு தெரியாது. நீ கூட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம், உனக்கு தெரியாது. அப்படியெல்லாம் கிடையாது, அப்படி ஆகும், அப்படி அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த கருமை மயிர்குட்டி அப்படின்னு கம்பளிப்பூச்சிக்கு ஒரு பேர் என்னதுங்க? மயிர்குட்டி. கம்பளிப்பூச்சிக்கு என்ன பேர்? பழைய தமிழ் சொல் மயிர்குட்டி, கருமையான மயிர்குட்டி. கம்பளிப்பூச்சி சிறிது காலத்தில் என்ன செய்யுது? ரக்கம் முளைச்சி அது பறவை ஆயிடுதா இல்லையா? பட்டாம்பூச்சி ஆகுதா இல்லையா? கம்பளி தானே, அந்த புழு என்ன ஆயிடுது? அப்படியே பட்டாம்பூச்சி ஆகுது. அப்போது அதுபோல் இப்போ இது கருமையாக இருக்கிற புழு பட்டாம்பூச்சி ஆகுதுன்னா இது ஏதாவது குளவி கொட்டி ஆகுதா அப்படின்னா அப்படி ஒன்றையும் காணாம். இந்த தாய் புழு வந்து, தாய் பறவை வந்து இதற்கு ஏதாவது உபதேசம் செஞ்சு இது பறவை ஆகுதானா? அப்படியும் இல்லை. இந்த புழு பறவை ஆவதற்கு எந்த உபதேசமும் நடக்கலை. எந்த தாய் பறவையும் வந்து ஏதாவது உதவி செய்தானா? அப்படியும் இல்லை. நீ சொல்கிறபடி இருந்திருந்தா இதுக்கு என்ன இருக்கணும்? ஏதாவது அதனுடைய தாய் வந்தோ அல்லது வேறு ஏதாவது வந்தோ அதை கூட்டில் எடுத்து வச்சு அதுக்கு ஏதாவது ஒன்று
ஏதோ ஒரு கிரியைகள் அங்கே நடந்திருக்கணுமா இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது பட்டுப்புழு என்ன ஆயிடுது, அப்படியே பறவையாகி போயிடுது. எனவே அப்படி எதுவும் நடக்கலை. எனவே நீ சொல்லக்கூடிய ஓமையே பொருந்தாது. எனது இது பச்சை புழு எடுத்துகிட்டு போகிறது உணவுக்கு தான், அதுவும் இல்லைங்கிற, இல்லை அது கொட்டி தான் செய்யுது, இது அப்படி தான் செய்யுதுன்னு சொன்னாலும் அதுவும் பொருந்தும். ஏன்னா அது உண்மைனா இந்த கம்பளிப்பூச்சி என்ன இருக்கணும், இதுவும் பறவை ஆகிருக்கணும். இந்த கம்பளிப்பூச்சி பறவை ஆகுதுன்னா இதற்கு ஏதாவது ஒரு உதவி, என்ன உதவி? இப்போ இந்த குளவி போல் இன்னொரு தாய் பறவை ஏதாவது வந்து என்ன செஞ்சுருக்கணும், இந்த கம்பளிப்பூச்சிக்கு ஏதாவது உதவி செஞ்சுருக்கணும். இப்போ கம்பளிப்பூச்சி தானே ஆவது போல் அங்கேயும் குளவி குட்டி என்ன இருக்கும், அது தானாகவே ஆகும். நீ சொல்கிற மாதிரி கொட்டுறது இதெல்லாம் அங்கே இல்லை. நீ சொல்கிற ஓமை தப்பு, ஓமை தவறு. எனவே என்ன ஆகாது, இந்த கருத்து பொருத்தமுடையது அல்ல என்று சொல்லி மறுக்கிறார். அடுத்து பாருங்கள், 7வது முத்தி விவேக முத்தி. விவேக முத்தி இது மாயாவாதி சொல்கிறது, மாயாவாதி சொல்வது. இவன் என்ன சொல்கிறான், விவேக ஞானம், விவேக ஞானம் உண்டாவதே முத்தி. முத்தியில் ஆன்மாவுக்கு விவேக ஞானம் என்ற ஒன்று தோன்றும், விவேக ஞானம் என்ற ஒன்று தோன்றும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிர்மலமாக இருக்கின்ற ஆகாயத்தை, நிர்மலம்னா என்னதுங்க, ரொம்ப அப்படியே பளிச்சுன்னு இருக்குது, எதுவுமே இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கு, ஒரு ஆகாயம் இருக்குது. அந்த ஆகாயத்தை என்ன செய்யுது, திடீர்னு ஒரு மேகம் வந்து மறைச்சிக்குது. மேகம் வந்து மறைத்த தன்மை போல சுத்தமாக இருக்கின்ற பரபிரம்மம், பரபிரம்மம் ரொம்ப சுத்தமாக பளிச்சுன்னு இருக்குது. இந்த பரபிரம்மத்தை மாயா உபாதிகள், மாயினுடைய காரியங்கள், மாயை என்ற ஒன்று, அவன் என்ன சொல்லுவான், ஒன்றே ஒன்று தான் இருக்குதும்மா. அப்புறம் ரெண்டாவது மாயை எங்கேருந்து வந்துன்னா அது அனிர்வசனம், அதை சொல்ல முடியாதுன்னுவான். அனிர்வசனம் அது சொல்ல முடியாதுன்றோம். இப்போ இதெல்லாம் நமக்கு அங்கே தடை நிறையா இருக்குது, அது நமக்கு வேணாம், முத்தி மட்டும் பார்ப்போம். எனவே பரபிரம்மத்தை மாயா உபாதி வந்து மறைக்கும். எது போல, ஆகாயத்தை மேகங்கள் மறைப்பது போல, மேகங்கள் மறைப்பது போல. அப்படி மறைத்த நிலையில் என்ன ஆகும், திடீர்னு ஆகாயத்தில் ஒரு காற்று, ஒரு காற்று அடிச்சுன்னு என்னாகும், அந்த மேகங்களாக விலகிடும். மேகமெல்லாம் விலகி பழையபடி என்ன ஆயிரும், அந்த ஆகாயம் பளிச்சுன்னு ஆயிரும், பளிச்சுன்னு ஆயிரும். அதுபோல் இந்த ஆன்மாவுக்கு விவேக ஞானம் என்ன தோன்றும், விவேக ஞானம், அதான் காற்று. அந்த விவேக ஞானம் தோன்றிய உடனே இது என்ன ஆயிரும், இந்த மாயா உபாதியெல்லாம் மறைஞ்சு போகும், மாயா உபாதியெல்லாம் மறைஞ்சு போகும். சீவான்மை என்ன ஆயிரும், பரமான்மா ஆயிரும். சீவான்மை என்ன ஆயிரும், பரமான்மா ஆயிரும். அப்போ இந்த மாயா உபாதியினாலே மறைக்கப்படுகிற வரைக்கும் பரமான்மா சீவான்மாவாக இருக்கும். விவேக ஞானம் தோன்றிட்டா இந்த சீவான்மா என்ன ஆயிரும், பரமான்மாவாக ஆயிரும். அப்போ இந்த சீவான்மா பரமான்மா ஆயிட்டா அதுக்கு பேர் தான் முத்தி, அதுக்கு பேர் தான் முத்தி. இது யார் சொல்கிறது, மாயாவாதி சொல்லக்கூடிய கருத்து. சரி, இந்த கருத்தை எப்படி நாம் மறுக்கிறோம் பாருங்கள். இப்போ மாயா உபாதியினாலே மறைக்கப்பட்டிருந்த பிரம்மத்திற்கு விவேக ஞானம் தோன்றுதல் என்பது முத்தி. சரியா, நீ சொல்கிறபடி வைத்துக்கொள்வோம். இப்போ இந்த விவேக ஞானம் பிரம்மத்திற்கு எப்போ தோன்றியது, முதல்ல தோன்றுச்சா இடையில வந்துச்சா? முதல்ல தோன்றியதா இடையில் வந்ததா? அது முதல்லையே வந்துருச்சு, முதல்லையே வந்துருச்சு. அப்போது முதல்லையே வந்தது என்று சொன்னால், முதல்லையே வந்தது என்று சொன்னால் அந்த விவேக ஞானம், விவேக ஞானம் உடைய பிரம்மத்திற்கு மயக்கம் ஏன் வந்தது? பிரம்மத்துக்கு மயக்கம் வருமாயா? பிரம்மத்துக்கு மயக்கம் வருமா? ஏன்னா அது என்னாச்சு, முதல்லையே அது பிரம்மமாக தான் இருந்தது. பிரம்மம் மயங்கிருச்சுன்னா அது பிரம்மமாகாதே, அது என்னாகாது, பிரம்மம் ஆகாது. அப்போது அந்த பிரம்மம்னு சொன்னாவே அதுக்கு ஞானம் உடையது தானே, ஞான வடிவு தானே பிரம்மம், ஞான வடிவு தான் பிரம்மம். அப்போது அதுக்கு வந்து மாயா உபாதிகள் வந்து மறைத்தது என்பது பொருந்தாது. இல்லை, அது அப்படி தான் இருந்துச்சு, அது இடையில வந்துச்சுங்க. அப்படி வேண்டாம், இது முதல்லையே மறைச்சதுன்னு வேண்டாம். அது என்னது, அது இடையில வந்து மறைச்சது, இடையில வந்து எதை மறைச்சது, பிரம்மத்தை மறைத்தது. அப்போ இடையில வந்ததுன்னு சொன்னால் முன்னாடி அந்த விவேக ஞானம்னே ஒன்று இல்லை, அதாவது மாயா உபாதி இல்லை, விவேக ஞானம் என்பது இல்லை, எல்லாமே இடையில வந்தது. ஏன்னா மாயையும் பின்னாடி வந்தது, விவேக ஞானமும் பின்னாடி வந்தது, முன்னாடி அதில் இல்லைன்னு சொன்னான். இப்போது நல்லா பாருங்கள், இந்த விவேக ஞானம் பிரம்மத்துக்கு முதல்ல இருந்ததுன்னு சொன்னால் ஏற்கனவே அதுக்கு என்ன இருக்குது, விவேக ஞானம் இருக்குது.
விவேக ஞானம் இருக்கிற பிரம்மத்தை மாயா உபாதி மறைக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா என்ன, அதுக்கு என்ன இருக்குது, அதான் அறிவு நல்லா, அறிவு தெளிவாக இருக்கிறவனை ஏமாற்ற முடியாது. சரிங்களா? அறிவு தெளிவாக இருந்தால் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. அப்போ நான் முதல்ல இருந்தே தெளிவாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா, ஏன்னா ஏமாற்ற முடியாதுன்னு ஆயிரும். இல்லைங்க, ஏமாற்றி இருக்கிறார். அப்போது